8051 என்ன, அதோட ஆர்கிடெக்சர், அதில் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எஃப்ஆர், அதோட சிபியூ எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பைப்லைனிங் எப்படி, தென் ஒரு 8051 வச்சு நம்ம ஒரு சர்க்யூட்டை சொந்தமாக டிசைன் பண்ணோம்னா அதோட பேசிக் சர்க்யூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஷின் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும். நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களோட லைக்டு வீடியோஸ் லைப்ரரியில் ஆட் ஆகும். அதனால் இது உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஒரு 8051 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை இனிஷியலாக இன்ட்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கம்பெனி. ஸோ இன்டெல் 1981 லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 4004 அப்படிங்கிற ப்ராசஸரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராசஸருக்கும் கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ப்ராசஸர்னால் மெமரி சிப் வெளியே தனியாக வச்சுருப்பாங்க. பட் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் மெமரி இன்டர்னலாகவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4-பிட் ப்ராசஸர் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 8085 அண்ட் 8086 சொல்லிட்டு 8-பிட் ப்ராசஸர் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனை அடுத்ததாக வந்தது தான் ஒரு மெமரியை இன்டர்னலாக இன்டகிரேட் பண்ணி ஒரு சிப்பாக டெவலப் பண்ணாங்க. சிபியூ ப்ளஸ் மெமரி ப்ளஸ் பெரிஃபரல்ஸ், இப்படி ஒரு சிப்பாக டெவலப் பண்ணது தான் 8051. ஸோ இந்த 8051 என்ன தான் இன்டெல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் சமகாலத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய வெண்டாஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசிப் இருக்காங்க, சைலாக், அட்மல், ஃபிலிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வெண்டாஸ், சீமென்ஸ் அண்ட் ஸோ இதில் நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அட்மல் மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 60 ரூபாயிலேருந்து கூட கிடைக்கிது. பட் டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் டெவலப் பண்ணாலும் MCS51 அப்படிங்கிற ஃபேமிலிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரூல் படி தான் அவங்க சிப் டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்டெல் இருக்கக்கூடிய அந்த 8051 CPU காப்பிரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல். பட் இன்டெல் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு P0, P1, P2, P3 இந்த மாதிரி தான் போர்ட்டுக்கு நேம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு கண்ட்ரோலர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலரோட பின் நம்பரில் சேஞ்ச் ஆகும். பட் MCS51 ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லா 8051 பேஸ் சீரியஸ்க்கு போர்ட் எல்லாமே சேமாக இருக்கும், ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அந்த ரூல் படி இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய வெண்டாஸ் இருக்காங்க. இந்த 8051 ஒரு 8-பிட் கண்ட்ரோலர். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி 8051 எத்தனை பிட் கண்ட்ரோலர் அப்படின்றது. இது ஒரு 8-பிட் கண்ட்ரோலர். ஏன் இது 8-பிட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் இருக்கக்கூடிய CPU ஒரே நேரம் 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் அதால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய CPU ஒரே நேரம் 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு போகக்கூடிய டேட்டா லைன்ஸோட விட்த் 8 பிட். ஸோ அதனால தான் இதை ஒரு 8-பிட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக நீங்கள் 8051 ஏற்கனவே தெரிஞ்சவங்க எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதில் இருக்கக்கூடிய ரேம் மெமரி பார்த்துட்டிங்கன்னா 128 பைட்ஸ் ஆஃப் ரேம், 4 KB ஆன் சிப் ரோம், 4 KB மெமரி ஆஃப் ரோம் இருக்குது, 2 டைமரு, ஒரு சீரியல் போர்ட்டு, 4 IO போர்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஒவ்வொரு போர்ட்டுக்கும் 8 பின் இருக்குது, 6 இன்டரப்ட் சோர்ஸ் இருக்குது. தென் இதோட கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11.0592 MHz. ஸோ இதில் ரோமை பார்த்தினா ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதனால ஃபுல்லும் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட அதாவது உங்களோட அப்ளிகேஷனில் கண்டிப்பாக 11.0592 தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பாட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே நேரம் சீரியல் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் 12 MHz யூஸ் பண்ணலாம், 24 MHz யூஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் 11.0592 இல்லைன்னா 12 இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போர்டு வாங்குறீங்க, அதில் 12 MHz இருந்தால் கண்டிப்பாக உங்களால் சீரியல் கம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே. தென் இதோட ஆர்கிடெக்சர் நீங்கள் ஃபியூச்சர்ஸாக பார்த்தது தான் இங்கே ஆர்கிடெக்சராக இருக்குது. பட் இதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்மளோட இன்புட் அவுட்புட்டோட டைரக்ஷன்ஸ் தான். இப்போ சிபியூலேருந்து வரக்கூடிய சிபியூக்கு பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்புட்டாக போகும், அவுட்புட்டாக வரும். ஸோ அதை தான் சிபியூலேருந்து எங்கெல்லாம் போகுது, ரோமுக்கு போகுது, ரேமுக்கு போகுது,
டைமருங்கிற ஃபீச்சர். டைமரில் 2 டைமர் இருக்குது. டைமர் 0, டைமர் 1. ஓகே, அப்படி 2 டைமர் இருக்குது. தென் சீரியல் கம்யூனிகேஷனுக்கு சீரியல் பெரிஃபரலுக்கு போகுது, அதில் டிஎக்ஸ் ஆர்எக்ஸு. தென் 4 போர்ட் ஐஓ போர்ட்ஸ் இருக்குது. P0, P1, P2, P3. இதில் போர்ட் 0 வந்து அட்ரஸ் லைனாகவும் ஆக்ட் ஆகும், டேட்டா லைனாகவும் ஆக்ட் ஆகும். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கும் சிபியூலேருந்து வேறு பெரிஃபரல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் பஸ் அண்ட் ஆசிலேட்டர் சர்க்கியூட்டு. ஸோ இவ்வளவும் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ஜென்ரலாக ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பின் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இது ஒரு 40 பின் ஐசி. இந்த 40 பின் ஐசியில் போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 டோட்டலாக ஒரு போர்ட்டுக்கு 8 பின் வச்சு மொத்தம் 32 பின். 8 × 16, 24, 32. இந்த 32 பின் போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது பின் பிசிசி, 20வது பின் கிரவுண்டு. ஸோ ஒரு பவர் சோர்ஸ் 40வது பின் பிசிசி, 20வது பின் கிரவுண்டு. 18வது பின்னும் 19வது பின் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் சர்க்கியூட்டு. இந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட்டில் தான் நாம் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட் ஸ்லைடை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு 8051 போர்டை ஒரு ஜென்ரல் பர்பஸ் போர்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேசிக் சர்க்கியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். அந்த சர்க்கியூட் இல்லாமல் நீங்கள் மற்றபடி என்ன தான் சென்சார்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணாலும் உங்கள் சிப் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த பேசிக் சர்க்கியூட்டு, ஆசிலேட்டர் சர்க்கியூட், ரீசெட் சர்க்கியூட் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஓகே, தென் ரீசெட் பின் நம்பர் 9. ஸோ பின் நம்பர் 9ல் வந்து நீங்கள் ரீசெட் சர்க்கியூட் கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் சம் ரூல் இருக்குது. 31, 30, 29 இந்த 3 பின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், அட்ரஸ் லேட்ச்சு, தென் ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்த 8051 4 KB ஆஃப் ரோம் இருக்குது அப்படின்னு இதோட ஃபியூச்சரில் பார்த்தோம். ஆனால் இதோட மெமரியோட எக்ஸ்பேண்டபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 KB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மெமரி சிப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ட் 0வையும் இந்த போர்ட் 2வையும் நம்ம எடுத்துக்குவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு பெரிஃபரல் ஒரு சென்சாரோ ஒரு சுவிட்சோ நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் போர்ட்ஸ் நம்ம ஒரு மெமரிக்காகவே அந்த 2 போர்ட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் இந்த 8051 பொறுத்த வரைக்கும் ஆன் சிப்பை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்கேஸ் உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 போர்ட்டும் எடுக்கணும், ப்ளஸ் இந்த 3 பின்னும் வந்து ஜஸ்ட்டு அட்ரஸாக இருக்கணுமா டேட்டாவாக இருக்கணுமா அப்படிங்கிறது செலெக்ஷனுக்காக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து இன்டர்னலாக 4K தான், பட் எக்ஸ்டர்னலாக 64K வரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போர்ட் 3 அப்படின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ட் 3ல் 3.0, 3.1 சீரியல் கம்யூனிகேஷன் பின்னு தான் ஒதுக்கிட்டாங்க. ஸோ ஒரு ரிசப்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனை. போர்ட் 3.2, 3.3 எதுக்காக அப்படின்னா இன்ட்ரப்ட், எக்ஸ்டர்னலாக ஒரு இன்ட்ரப்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அந்த இன்ட்ரப்ட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெக்னிக்கலாகவே. அந்த இன்ட்ரப்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிளாக வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் அவர் மொபைலில் வந்து நமக்கு ஒரு ஃபோன் காலுங்கிறதே ஒரு இன்ட்ரப்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரப்ட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, தென் T0, T1, 3.4, 3.5 டைமர் 0, டைமர் 1 2 டைமர் இருக்குது. தென் ரீட் ரைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸிங்கு, எக்ஸ்டர்னல் ஏடிசி இன்டர்ஃபேஸிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் அது யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த டைமர்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு டைம் ஆப்ரேஷன் எனக்கு வந்து கரெக்டாக வந்து 10 மில்லி செகண்ட்ஸ் தான் டைம் டிலே வேணுன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். சீரியல் கம்யூனிகேஷனுக்கு டைமர் தேவைப்படும். இந்த டைமரை எக்ஸ்டர்னலாக எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த T0 அண்ட் T1 பின் யூஸ் ஆகும். இவ்வளோ தான் இந்த பின் டீட்டெயிலோட நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி? ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு டிஜிட்டல் சிப்பு. அந்த சிப்புக்குள்ளாடி ஒரு மெமரி இருக்குது. அந்த மெமரிக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிருக்கிறது மிஷின் லாங்குவேஜில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சிப்புமே ஒர்க் ஆகிறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு. நம்ம 5 வோல்ட் கிரவுண்டுன்னு ஓப்பனாக சொல்லிடுறோம். பட் புரிதலுக்காக இந்த 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டை 0s and 1s. ஸோ 5 வோல்ட்னா 1, கிரவுண்டுனா 0. இந்த மாதிரி நம்மளோட புரிதலுக்காக இதை பைனரியாக மாற்றிக்கிறோம். அதுதான் எக்ஸாக்டாக உண்மை. ஸோ அப்போ இந்த 0s and 1sங்கிற ஃபார்மெட்டில் இந்த ரோமில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இந்த ரோம் வந்து எதால் டெவலப் பண்ணியிருப்பாங்க? டெஃபினட்டாக 1 வோல்டேஜ் இருக்குது, 0னா கிரவுண்டு. இப்போ இந்த வோல்டேஜையும் கிரவுண்டையும்
உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணோம்னா எதால தான் ஸ்டோர் பண்ண முடியும்? கண்டிப்பாக கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர்ஸ். ஏன்னா ரெண்டுமே சார்ஜை வந்து ஸ்டோரிங் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய, ப்ராசஸ் பண்ணக்கூடிய. ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து அங்கே ஹார்ட்வேர் இருக்கும். அந்த ஹார்ட்வேரில் ஒன்ஸ் அண்ட் ஜீரோங்கிற ஃபார்மெட்டில் தான் டேட்டா ஸ்டோராக இருக்கும். ஆனால் நம்மளால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோங்கிற ஃபார்மெட்டில் நம்மளால் அதாவது அப்ளிகேஷன் எழுத முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எஸ்எஃப்ஆர் கொடுக்குறாங்க. நாம் எஸ்எஃப்ஆரில் வந்து அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுறத மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி, சாஃப்ட்வேர் மூலமாக கன்வெர்ட் பண்ணி சிப்பில் டெவலப் பண்ணுவோம். அதுதான் எக்ஸாக்ட் ஆனது. அதனால ஒரு 8051க்கு நாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா இந்த எஸ்எஃப்ஆரை வச்சு தான் ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்குண்டான லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜ், சி லாங்குவேஜ். நம்ம எஸ்எஃப்ஆரை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர், ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்து பி ரெஜிஸ்டர், தென் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு, ஸ்டாட் கவுண்டரு, டேட்டா பாயிண்டரு, இதே மாதிரி போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, டைமர் நீங்கள் யூஸ் பண்ணால் டி மோடு, டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டரு, டைமர் 2 கண்ட்ரோல் ரெஜிஸ்டரு, இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே எஸ்எஃப்ஆர். இந்த எஸ்எஃப்ஆரை நீங்கள் புரிஞ்சிக்காமல் கண்டிப்பாக உங்களால் ஒரு 8051 படிக்க முடியாது. நான் இந்த வீடியோவில் 8051 என்னன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 8051 பற்றி ரொம்ப டெப்த்தாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு எஸ்எஃப்ஆரோட ஒர்க்கிங்கும் நீங்கள் தனித்தனியாக படித்தா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த எஸ்எஃப்ஆர் இருக்குது, இந்த எஸ்எஃப்ஆர் வச்சு தான் நீங்கள் 8051 படிக்கணும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா MOV A#55H அக்குமுலேட்டரில் 55 அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை மூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் நிமோனிக்கு. தென் போர்ட் 1ங்கிறது ஒரு எஸ்எஃப்ஆர். அந்த எஸ்எஃப்ஆரில் அக்குமுலேட்டருங்கிற எஸ்எஃப்ஆரில் அது அக்குமுலேட்டரில் 55 வச்சுருக்கோம், அதை போர்ட் 1 மூவ் பண்ணணும். சிமிலர்லி அக்குமுலேட்டருக்கு வேல்யூ போர்ட் 2 மூவ் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்எஃப்ஆரை வச்சு நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதலாம், எம்பெடட் சி லாங்குவேஜ்லேயும் ப்ரோக்ராம் எழுதலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அக்குமுலேட்டர், பி ரெஜிஸ்டர், R0லேருந்து R7 வரைக்கும் உள்ள ரெஜிஸ்டர், டேட்டா பாயிண்டர் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டரை நாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இன்டர்னலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். பட் இவ்வளோ ரெஜிஸ்டர்ஸ் இல்லாமல் இங்கே எந்த டேட்டாவும் எங்கேயுமே போகாது. நீங்கள் ஒரு வேல்யூவை சிபியூக்கு மூவ் பண்ணணும், கண்டிப்பாக அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். செகண்டரி ரெஜிஸ்டராக வந்து பி ரெஜிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். R0 to R7 நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுகிற பட்சத்தில். ஸோ இவ்வளோ ரெஜிஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா டேட்டாவை சிபியூக்கு கொண்டு போகிறதுக்கும், அதே டேட்டாவை ஒரு போர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும், ஒரு ரேம், ரோம் இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த ரெஜிஸ்டர்ஸு. ஓகே, இப்போ ஒரு சிபியூக்கு உள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஒரு சிபியூக்கு உள்ளாடி முக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALU, அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். ஏன்னா இங்கே நடக்கிறது முழுக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வச்சு தான் டோட்டலாகவே எல்லா சிபியுமே ரன் ஆகுது. நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மொபைலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ப்ராசஸராக இருந்தாலும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஓகே கைஸ், ஸோ இதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் தான் எந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆள். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MOV A#55H நமக்கு தான் மூவ் அக்குமுலேட்டர் #55H அங்கே தெரிகிறது எல்லாமே இந்த மிஷின் லாங்குவேஜ் தான். ஸோ ஒரு அசம்பிளி லாங்குவேஜாக மிஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டியை எடுத்து கொடுக்குறது தான் இந்த டீகோடரோட வேலை. ஏன்னா டீகோடருங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்னொரு ஃபார்மேட்டில் இருக்கிறத ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு பண்ணுறது தான் டீகோடரோட வேலை. ஓகே, தென் ரெஜிஸ்டர் ABCD and EF, அது ரெஜிஸ்டர் ABCD இந்த மாதிரி 4 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஃபைனலாக ஃப்ளாகு. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கான்செப்டை இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உள்ளுக்குள்ளே எக்ஸாக்டாக சிபியூவில் என்ன நடக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் பைப்லைனிங் ப்ராசஸ் நடக்கும். அதாவது 8051ல் வேறு கண்ட்ரோல் இப்போ பிக்கெல்லாம் போனீங்கன்னா 3 ஸ்டேஜ் பைப்லைனிங், நீங்கள் ஆம் போனீங்கன்னா 7 ஸ்டேஜ் பைப்லைனிங் இருக்குது, 9 ஸ்டேஜ் இருக்குது, 11 ஸ்டேஜ் வரைக்கும் ஆமில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பைப்லைனிங் ப்ராசஸ் கூட கண்ட்ரோலோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம் ஆகும். பட் இங்கே நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் பைப்லைன் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபெச்சு, கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அசம்பிளி லாங்குவேஜ் சைடு பாருங்கள், MOV R5,25H, MOV R7,34H, MOV A,0, MOV add A, R5,
add a, R7 இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. இதில் வந்து move R5, #25H அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு புரியும். ரெஜிஸ்டர் 5ல் வந்து நான் 25Hங்கிற வேல்யூவை மூவ் பண்ணுறேன். இது நம்மளோட புரிதலுக்காக அசம்பிள் லாங்குவேஜை மேக் பண்ணது. ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிள் லாங்குவேஜ் ஈக்குவலண்டாக நமக்கு ஆப் கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காலேஜில் நீங்கள் ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட் நீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப் கோடு ஷீட்டுன்னு ஒரு ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டை பார்த்து நீங்கள் நிமோனிக்கு ஈக்குவல்னா ஆப் கோடை தான் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ மூவ் R5 அப்படிங்கிற நிமோனிக்கு ஈக்குவலண்டான ஆப் கோட் 7D. அடுத்தது 25H, அந்த 25ங்கிற வேல்யூ அப்படி இருக்குது. இப்போது அட்ரஸை பாருங்கள். 7Dங்கிற வேல்யூ எங்கே இருக்குன்னா 0000 அப்படிங்கிற அட்ரஸில் இருக்குது. அப்போ 25ங்கிற வேல்யூ எங்கே இருக்கணும்? 0001. ஏன்னா 8051ங்கிறது ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இதால் அதிகபட்சமாக 8 பிட் வேல்யூவை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இங்கே 7D25ங்கிறது 16 பிட். அப்போ மொதல் 8 பிட் வந்து ஒரு அட்ரஸில் இருக்குது, அடுத்த 8 பிட் வந்து அடுத்த அட்ரஸில் இருக்குது. அதனால இந்த ரோம் அட்ரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 0000 வச்சுருக்காங்க, அடுத்தது 0002 இருக்குது. ஓகே, இப்போ இந்த இவ்வளோ நீங்கள் புரிஞ்சதில்ல. இப்போ நம்ம சிபியூக்கு வருவோம். இந்த சிபியூவில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர்னு இருக்குது. நீங்கள் எப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்ட நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் 0000ங்கிற அட்ரஸ் போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிபியூ நீ முதல்ல எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா 0000ங்கிற அட்ரஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு உள்ளாடி எஃப்டிங்கிற வேல்யூ நேராக போய் ஸ்டோர் ஆகும். அதாவது அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் எஃப்டி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ உடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் என்ன பண்ணோன்னா அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கும். 7Dங்கிற ஆப் கோடுக்கு ஈக்குவலான நிமோனிக் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். மூவ் R5. அப்போ R5ங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு வேல்யூவை மூவ் பண்ணணும். இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த ஆப்ரண்ட் வந்து கம்ப்ளீட்டடாக இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். மூவ் R5 இன்கம்ப்ளீட், ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். உடனே என்ன பண்ணோம்? ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லும். ப்ரோக்ராம் கவுண்டர் உடனே என்ன ஆகும்னா 0000லேருந்து 0001 இன்க்ரிமெண்ட் ஆகும். உடனே 1 இன்க்ரிமெண்ட் ஆனோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் அடுத்து 25 மூவ் ஆகும். இப்போ இந்த 25ங்கிற வேல்யூவை டீகோட் பண்ணுது. கண்ட்ரோல் யூனிட் புரிஞ்சுக்குது, ஓகே அந்த ஆப்ரண்ட் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ மூவ் R5, #25Hங்கிறத டீகோட் பண்ணி கொடுக்குது. இந்த கொடுக்குற வேல்யூவை இந்த சிபியூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குல்ல, அந்த லாஜிக் யூனிட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ R5ங்கிற ரெஜிஸ்டரில் 25ங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். இதுதான் இங்கே நடக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபெச் ஆகுது, அடுத்த டீகோட் ப்ராசஸ் நடக்குது, எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் ப்ரோக்ராம் கவுண்டர் ஒரு இன்க்ரிமெண்ட். இப்போ 0002க்கு போயிடும். 2க்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக 7F அப்படிங்கிற வேல்யூ நேராக இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு போகுது. அதை டீகோட் பண்ணுது. டீகோட் பண்ணதும் கம்ப்ளீட்டடாக இன்கம்ப்ளீட்டான கண்ட்ரோல் யூனிட் செக் பண்ணி கம்ப்ளீட் ஆகாத பட்சத்தில் ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லி அடுத்த வேல்யூ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா அது டீகோட் பண்ணுது. டீகோட் பண்ணி கம்ப்ளீட் ஆச்சுன்னா ALU எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுதான் ஒரு சிபியூக்கு உள்ளாடி நடக்கக்கூடிய முக்கியமான ஒர்க். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். 8051 ஒரு 8 பிட் கண்ட்ரோலர். இதால் அதிகபட்சமாக ஒரே நேரம் 8 பிட் வேல்யூவை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ரோமுக்கு வருவோம். ஸோ இந்த ரோமுங்கிறது நம்மளோட மெமரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 KB. இந்த ரோமில் இருக்கக்கூடிய அட்ரஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 பிட் அட்ரஸ் லென்த்து. இந்த ரோமில் பாருங்கள் 0000 இதுதான் அட்ரஸ்ஸு. நீங்கள் மேக்ஸிமம் அப்படி கீழே வந்தீங்கன்னா 0008 இந்த மாதிரி அட்ரஸ் லென்த்து போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 0ங்கிறது 4 பிட் வேல்யூ, அடுத்த 0ங்கிறது 4 பிட் வேல்யூ, அடுத்த 0 4 பிட், அடுத்த 0 4 பிட். அப்போ 4 8 12 16. ஸோ 16 பிட்ஸ் ஆஃப் அட்ரஸ் லென்த். ஓகேங்க. ஸோ இந்த அட்ரஸ் லென்த்தை வச்சுட்டு அட்ரஸ் லென்த் மேக்ஸிமம் ஒரு கண்ட்ரோலருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோம். இது ஒரு 8 பிட் கண்ட்ரோலர். அதனால் 8 பிட்டுங்கிறது எவ்வளவு? ஒரு பைட். இப்போ 1024 பிட்டுங்கிறது 1 கிலோபைட். நம்மளோட மெமரி சைஸ் எவ்வளவு? 4 KB. அப்போ 4 KBயை நீங்கள் பிட்டாக மாற்றினீங்க அப்படின்னா 4096 பிட். ஸோ டோட்டலாக மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட மெமரியோட பிட் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4096. இப்போ இந்த 4096
அதாவது இது டெசிமலாக இருக்கிறத ஹெக்ஸா டெசிமலாக மாற்றினா 0FFF. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த ரோமோட மேக்ஸிமம் அட்ரஸ் லெங்த் 0FFF வரைக்கும் தான் வைக்க முடியும். ஏன்னா நம்ம மெமரியோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0000லேருந்து 0FFF. 0FFF அப்படிங்கிறது வந்து ரோமோட அட்ரஸோட மேக்ஸிமம் லெங்க்த்து. ஒருவேளை நீங்கள் வந்து சில தவறாக புரிஞ்சுக்கலாம். நம்மளோட அட்ரஸ் லெங்த் வந்து 0000லேருந்து FFFF 4F. ஓகேயா? FFFFனா அதோட அட்ரஸ் அதோட மெமரி சைஸ் என்னென்னா 64 KB. நீங்கள் 64 KB வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் மெமரியை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு சாய்ஸே கிடையாது. ஆனால் சாய்ஸ் கிடையாதுன்னு அப்படி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் 8051 ஸ்பெக்கு படி 4 KB. ஆனால் ஃபிலிப்ஸில் வந்து சம் அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 KB பதிலாக 64 KB மெமரியை இன்டெகிரேட் பண்ணி சிப்பை டெவலப் பண்ணுறாங்க. பட் அந்த சிப்பெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நார்மலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு 60 ரூபா சிப்பை விட அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சம் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. என்ன அட்வான்டேஜ்? மெமரி உள்ளே போகும்போது நமக்கு அங்கே போர்ட் 0வும் போர்ட் 1 அப்படியே நமக்கு கையில் கிடச்சிரும். அதில் வந்து நம்ம தேவையான சென்சார்ஸ்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் இன்டர்னலாக 64 KB இல்லை 4K தான் இருக்குது, எக்ஸ்டர்னலாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அட்ரஸ் லைன் டேட்டா லைனாமல் அதை யூஸ் பண்ண வேண்டியதாயிரும். பட் நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிப்பை சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். என்கிட்ட ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் இருக்குது, ஏன்னா 8051 தான் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் 64 KB இன்டகிரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 8051 ஐசியை நீங்கள் ஃபிலிப்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கிட்டாலே போதுமானது. இன்டர்னலாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் சிப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பக்காவாக ரன் ஆகும். ஓகே, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட பின் கரண்ட் லிமிட்டேஷன். when the pins are configured as output, அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய ஒரு பின் வழியாக ஒரு வோல்டேஜ் எப்படின்னு கண்டிப்பாக 5 வோல்ட் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அவுட்புட்டை வந்து ஹை கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் வரும், லோ கொடுத்தீங்கன்னா 0 வரும். இப்போ நீங்கள் அவுட்புட்டாக வருதுன்னா அதில் வரக்கூடிய கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிஆம்ஸ் தான் வரும். இல்லைன்னா அதிகபட்சமாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு 26 மில்லிஆம்ஸ் எல்லாம் வரும். பட் இதில் உள்ள ப்ராப்ளம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஒரு மோட்டார் எடுத்துக்குவோம். ஒரு மோட்டார் 5 வோல்ட்டில் ரன் ஆகிற மோட்டார்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன தான் மைக்ரோவில் அவுட்புட் பின்ன ஹை பண்ணாலும் மோட்டார் ஓடாது. ஏன்னா மோட்டாருக்கு 5 வோல்ட்டு போகும், ஆனால் அந்த மோட்டார் ரன் ஆகிறதுக்கு தேவையான கரண்ட் கிடைக்காது. ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள பின் வழியாக அவுட்புட் ஆகக்கூடிய கரண்ட்டே எவ்வளோ தான், மேக்ஸிமம் 10 மில்லிஆம்ஸ் தான். இல்லைன்னா ஒரு டோட்டலாக ஒரு போர்ட் மொத்தமாக எடுக்கும்போது 26 மில்லிஆம்ஸ் வரையும் கரண்ட் வந்து அவுட் பண்ணோம் அதோட ஸ்பெக்கு படி. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மோட்டாருக்கும் மைக்ரோவுக்கும் நடுவில் மோட்டார் டிரைவர் போடுவாங்க. ஒரு ரிலே யூஸ் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ரிலேக்கும் மைக்ரோவுக்கும் நடுவில் ஒரு டிரைவர் சிப் போடுவாங்க. ULN 2003, ULN 2803, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரைவர் சிப் இல்லைன்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஏதாவது ஒன்று போட்டால் தான் அங்கே ரன் பண்ண முடியும். காரணம் இதுதான், மைக்ரோ கண்ட்ரோலரோட அவுட்புட் பின் வந்து 5 வோல்ட் கொடுக்கும், ஆனால் கரண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ரீசெட் சர்க்யூட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சர்க்யூட்டை நீங்கள் ஓனாக மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ரீசெட் சர்க்யூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பின் நம்பர் 9ல் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரும் அதுக்கு சீரியஸாக 8.2K ரெசிஸ்டரும் கொடுத்து நடுவுலேருந்து ஒரு ஒரு ஒயருங்க பின் நம்பர் 9க்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்படி கொடுத்தா தான் ஒரு ரீசெட் சர்க்யூட் ஒர்க் ஆகும். இதில் வந்து பவர் ஆன் ரீசெட்டும் இருக்குது, மேனுவல் ரீசெட்டும் இருக்குது. பவர் ஆன் ரீசெட்னா என்னது, நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் தான் ரீசெட் ஆகும். மேனுவல் ரீசெட் அப்படி கிடையாது, நம்ம ஒரு புஷ் பட்டன் யூஸ் பண்ணி புஷ் பண்ணால் ரீசெட் ஆகும். ஓகே கைஸ், ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெசிஸ்டர் வேல்யூவும் கெப்பாசிட்டர் வேல்யூவும் தான். கிளியர்? தென் பேசிக் சர்க்யூட். இந்த பேசிக் சர்க்யூட்டில் நான் ரீசெட் பார்த்துருங்க, 10 மைக்ரோஃபாரட்டும் ஒரு 8.2K கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் செகண்டரி திங், பின் நம்பர் 18 and 19. இந்த ரெண்டு பின்க்கும் அக்ராஸாக 11.0592 இல்லைனா 12 MHz கிறிஸ்டல் கொடுக்கணும். அதுக்கு ரெண்டுக்குமே சீரியஸாக 33 பிகோஃபாரட் கெப்பாசிட்டர் கொடுக்கணும். அது ரெண்டையும் பேரலல் கனெக்ஷனாக எடுத்து அதோட இன்னொரு ரெண்டை வந்து நீங்கள் சீரியஸ் கனெக்ஷனாக எடுத்து அது நேராக கிரவுண்டுக்கு அடித்து விடணும். இந்த சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ரொம்ப முக்கியம், ரீசெட்டும் முக்கியம். இதை தாண்டி முக்கியமானது பின் நம்பர் 31 பாருங்கள். நான் பின் நம்பர் 31 அதாவது எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், அதை வந்து நான் 5 வோல்ட்டு ஆக்டிவ் ஹை ஆக்கியிருக்கேன். நீங்கள் ஹை ஆக்கினா மட்டும்தான் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர்
இன்டர்னல் மெமரியை சூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கே தெரியும் 8051ல் இன்டர்னல் மெமரியும் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெமரி வேணாலும் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இஏபினா கிரவுண்டு பண்ணணும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இன்டர்னல் மெமரியை தான் டிபெண்ட் பண்ணும். அதனால இஏபினை கண்டிப்பாக ஹை பண்ணி தான் ஆகணும். மற்ற 2 பின் நம்ம ஏஎல்இ எல்லாம் பார்த்தோம்ல, அந்த 2 பின்னை நீங்கள் டம்மியாகவே விட்டுடலாம். அந்த 2 பின்னை நீங்கள் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இஏ பின் கண்டிப்பாக ஹை ஆகணும். தென் வழக்கம் போல் ஒரு விசிசி கிரவுண்டு 5 வோல்ட், விசிசிக்கு 5 வோல்ட் கொடுக்கணும், கிரவுண்டுக்கு கிரவுண்டு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஃபைனலாக 89C51 நான் இதில் பாயிண்ட் பண்ணுறேன். நம்ம 8051ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 KB ரோம் இருக்குது. பட் அது வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் மெமரி தான். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் சிப்பில் அந்த, ஏன்னா ரோம்னா என்னது, ரீட் ஒன்லி மெமரி, ரீடு மட்டும்தானே பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாதுல்ல. அப்போ முதல்ல நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கடைசி வரைக்கும் ரீடாக தான் ஆக்ட் ஆக போகுது, அது ரைட்டாகலாம் ஆக்ட் ஆகவே செய்யாது. அப்போ என்னாகும், தப்பான ப்ரோக்ராமை லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிப்பே வேஸ்ட் ஆயிரும். இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 4 KB நார்மல் ஓடிபி பேஸ்ட் அந்த ஒன் டைம் ப்ரோக்ராமர் மெமரிக்கு பதிலாக ஃப்ளாஷ் மெமரியாக கொடுக்குறாங்க. ஃப்ளாஷ் மெமரியை கொடுத்து அதுக்கு நியூ நேம் வைக்கிறாங்க 89C51. இமேஜில் பார்த்தீங்கன்னா 8089C51 இருக்குது. 80ங்கிறது அட்மல் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பண்ணுது. பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 89C51 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, சி டினோட் சிமாஸ். இதே மாதிரி எஸ் சீரியஸ் இருக்குது. எஸ்னா சீரியல் கம்யூனிகேஷன், அதில் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும். ஓகே, நீங்கள் ஃபிலிப்ஸ் கம்பெனி போனீங்கன்னா P89C51, P89C52 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா 89C51 தான் சூஸ் பண்ணணும். 89C51 8051 சேம் தான். ஏன்னா இது எல்லாமே MCS51 அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே வர்றது. இந்த சிப் பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் ரீப்ரோக்ராமபிள். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 rupees தான் வரும். பட் என்ன தான் 1000 டைம்ஸ் ரீப்ரோக்ராம் சொன்னாலும் இதெல்லாம் ஒரு நீங்கள் 25 to 30 டைம்ஸில் ரீப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா சிப்போட லைஃப் போயிடும். ஏன்னா 60 rupeesல இதே நேரம் நீங்கள் ஃபிலிப்ஸ் கம்பெனியோட சிப் வாங்கினீங்கன்னா அதோட லைஃப் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 டைம்ஸ் ரீப்ரோக்ராம் தாராளமே பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 89C51 மாதிரி 89C52 மைக்ரோ கண்ட்ரோலரும் அவைலபிள். 89C51க்கும் 52க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, மெமரி தான். 89C51ல் 4 KB இன்டர்னல் மெமரி, 89C52ல் 8 KB இன்டர்னல் மெமரி ப்ளஸ் அங்கே டைமர் 2 பெரிஃபரலும் இருக்குது. ஓகேயா? அப்போ ப்ரோக்ராமோட சைஸ் கொஞ்சம் பெருசாகுதுன்னு நீங்கள் 89C52K போய்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் போர்டு. இந்த ப்ராஜெக்ட் போர்டை நீங்கள் ரெடிமேடாக வாங்கலாம். ரெடிமேடாக வாங்கினால் நீங்கள் 89C51 சிப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, பட் இதே ப்ராஜெக்ட் போர்டை நீங்கள் சொந்தமாகவும் டிசைன் பண்ணலாம். அப்படி சொந்தமாக நீங்கள் டிசைன் பண்ணால் டாட் போர்டில் இந்த பேசிக் சர்க்யூட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண போக தான் வேறு பெரிஃபரல் இன்டர்ஃபேஸுங்கெல்லாம் இருக்கணும். ஓகே, இந்த சர்க்யூட் இதில் இருக்கக்கூடிய பேசிக் சர்க்யூட் எல்லாமே இதில் ப்ரீடிஃபைண்டாகவே பேக்கில் ட்ராக்காக ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், வேலை பழு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8051 ரிலேட்டடாக அப்ளிகேஷன் லெவலில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.